பொதுவாக இந்த பாலியல் தொழில் அதாவது விபச்சாரம் என்பது வந்து பெண்கள்கிட்ட மறுக்கப்படுற அடிப்படை கல்வி பொருளாதாரம். அந்த தொழிலாக அங்கீகரிக்கிறாங்க. பாலியல் தொழில் என்ன கேட்டால் வந்து முதல்ல பாலியல் தொழில்னே சொல்லக்கூடாது. அது தொழில் கிடையாது, அது ஒரு செயல், அது ஒரு நடவடிக்கை. அதுவும் கடவுள் பெயரால் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமம் வந்து விபச்சாரத்தை மட்டுமே நம்பியிருக்கு. விபச்சாரத்தை வந்து அதை ஒரு தொழிலாக என்ன சொல்லணும்னா அதை வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஜீவாதாரமே வந்து பார்த்தோன்னா அந்த பாலியல் தொழிலில் தான். அப்படி தான் அவங்க இருக்குது. பார்த்துருக்க வந்து போய் ஆண்கள் போய் பேசுவாங்க அந்த பெண்கள்கிட்ட. அதுவும் புள்ள வயசாக இருக்கும், அது குழந்தை வயசு, சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 20 வயசுக்குள்ளே தான் அந்த பொண்ணுக்கே இருக்கும். ஆனால் போய் பேசுகிறவனுக்கு பார்த்திங்கன்னா 40 வயசு இருக்கும். ரொம்ப கொடுமையான இது. அது மாதிரி பொருளை இங்கே வந்து விபச்சாரத்தை வந்து சுகாதாரத்துக்காக வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறான். உடலை அவங்க விற்கிறாங்க. வாங்கிறது நின்றுச்சுன்னா ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா திறனாய்வாளர் திருமிகு சேகர ஜெய்சங்கர் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம். பல நாடுகளில் பாலியல் தொழில் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. இதில் இந்தியாவும் விதிவிலக்கு இல்லை. அந்த பாலியல் தொழில் ஏன் அரசால் தடுக்கப்படலை? ஏன் அது வந்து நடந்துட்டு இருக்குது? எல்லாத்துக்குமே நடந்துட்டு இருக்குங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிறீங்களா? இங்கே மொத்தமாகவே இந்தியாவில் சொல்கிறீங்க. வெளிநாடுகளில் எதுக்கு நடக்குதுன்றது வேறு விஷயம். பொதுவாக இந்த பாலியல் தொழில் அதாவது விபச்சாரம் என்பது வந்து பெண்கள்கிட்ட மறுக்கப்படுற அடிப்படை கல்வி பொருளாதாரம். நான் பொதுவாக சொல்கிறேன், உலகம் முழுவதுக்கும் சொல்லிடுறேன். விபச்சாரம் என்பது வந்து அது பெண்கள் ஈடுபடுறாங்கன்னு சொன்னால் ஆண்களும் ஈடுபடுறாங்க. அது பேசணுமா? பெண்கள் ஈடுபடுறாங்கன்னா அடிப்படையில் அவங்களுக்கு வந்து கல்வியும் பொருளாதாரமும் மறுக்கப்படுது. அதுதான் அடிப்படை காரணமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்தியாவில் வந்து அது இன்றைக்கி நேரத்துலாம் கிடையாது, பல காலமாக இருக்குது. அது சொல்லுவாங்களே தேவதாசி முறையெல்லாம் கூட சொல்கிறாங்களே, அப்படி அது தொட்டு வருது. ஆனால் நம்ம இந்தியாவில் சில ஸ்டேட்டில் வந்து அந்த தொழிலாக அங்கீகரிக்கிறாங்க. பாலியல் தொழில் என்ன கேட்டால் வந்து முதல்ல பாலியல் தொழில்னே சொல்லக்கூடாது. அது தொழில் கிடையாது, அது ஒரு செயல், அது ஒரு நடவடிக்கை. அப்படிதான். ஆனால் இங்கே வந்து பாலியல் தொழில்னு சொல்லி அதை சொல்கிறதே தப்பு. ஆனால் அதை வந்து அங்கீகரிக்கிற ஸ்டேட்டில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்கள்ல, மகாநதி படத்தில் காட்டுறாங்களா, சோனா கல்ச்சு சொல்லி காட்டுறாங்களா, கல்கட்டாலும் சரி, மும்பையில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ரெட் லைட் ஏரியானே இருக்குது. இடங்களை சொல்லிட்டா பசங்க தேடின்னு போயிடுவாங்க. அதை சொல்லவே கூடாது. என்ன கேட்டால் ஊடகங்களில் இந்த பாலியல் இந்த நடவடிக்கை நடக்கக்கூடிய இடங்களை நம்ம சொல்லவே கூடாது. ஆனால் தவிர்க்க முடியாமல் நம்ம சொல்லக்கூடிய சூழல் இருக்குது. நம்ம ஏற்கனவே இருக்கிறதா சொல்லணும், நாமளாக தேடி பிடிச்சி சொல்லவே இல்லை. பல ஸ்டேட்டில் வந்து இருக்குது. ஆந்திராவில் கூட சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து நடக்குது. கர்நாடகாவில் நடக்குது, பெங்களூரில் நடக்குது. அது மாதிரி பல இடங்களில் வந்து இந்த விபச்சார நடவடிக்கைன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த விபச்சார நடவடிக்கையை வந்து பெண்கள் ஈடுபடுறாங்க. அதில் வந்து ஆண்களும் வந்து அந்த சுக ஆதாயத்துக்காக இவங்க வந்து பணம் கொடுத்து வாங்குகிற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. அவங்க வந்து பண ஆதாயத்துக்காக 2 ஆதாயம் இருக்குது. பண ஆதாயத்துக்காக பெண்கள் வந்து உடலை வந்து அதான் பாலியல் அந்த செயல் அந்த நடவடிக்கை ஈடுபடுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா சுக ஆதாயத்துக்காக பணம் கொடுத்து வாங்குகிற இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டுமே விபச்சாரம் தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இல்லை கஷ்டமாக தானே இருக்குது இல்லை? ஆண்களும் சேர்த்தே தான் சொல்கிறேன், ஆண்களும் விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்கன்னு தான் சொல்லணும். விபச்சாரத்தில் செயல்படுறாங்க, பாலியல் ரீதியாக இவங்களும் செயல்படுறாங்கன்றது தான் நான் அப்படி தான் பார்க்குறேன்னு தவிர இதை தொழில்னே சொல்லக்கூடாது, பாலியல் தொழில் சொல்லக்கூடாது. இயலாமை இருக்குது. அந்த இயலாமை எதனால்னா அடிப்படையில் வந்து கல்வி இல்லை, பொருளாதாரம் மறுக்கப்படுது, இல்லை பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்காக கூட சில பேர் பலியாகிறாங்க, பண தேவைக்காக கூட. எது செய்தாலும் வந்து அது தவறு தான்.
குற்றம் சொல்கிறத தவறுன்னு சொல்லலாம். அந்த தவறு தவிர்க்கப்படணும். இனி வரும் காலங்களில் வந்து நாகரிகம் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கல்வி பொருளாதாரம்லாம் வந்து பெரிய அளவில் வந்து நவீன கல்வி நவீன பொருளாதாரம்லாம் வரும்போது இது போன்ற உடல் பாதிக்கக்கூடிய என்ன சொல்லணும்னா உடல் நோய் ஏற்படக்கூடிய இந்த மாதிரியான பாலியல் தொழில் வந்து முற்றிலுமாக வந்து தவிர்க்கப்படணும். ஆனால் இன்றைக்கி வந்து பரவலாக வந்து அது நகரங்களில் தான் அதிகமாக இருக்கிறது பார்க்குறேன். கிராமங்களில் சொல்லுவாங்க சில வட இந்திய, அதாவது உத்தரப்பிரதேசம் இருக்கட்டும், மத்திய பிரதேசம் இருக்கட்டும், அங்கே வந்து மனைவியை வந்து வாடகைக்கு விடக்கூடிய அந்த தொழில் கூட இருக்குன்றது தெரியும். அது எந்த கிராமம் சொல்லி அந்த கிராமத்தை சொல்லி நம்ம அசிங்கப்படுத்த வேண்டாம். மத்திய பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில், அதுவும் கடவுள் பெயரால் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட கிராமம் வந்து விபச்சாரத்தை மட்டுமே நம்பியிருக்கு. விபச்சாரத்தை வந்து அதை ஒரு தொழிலாக என்ன சொல்லணும்னா அதை வந்து முழுக்க முழுக்க அவங்களோட ஜீவாதாரமே வந்து பார்த்தோன்னா அந்த பாலியல் தொழிலில் தான். அப்படி தான் அவங்க இருக்குது. கணவன்களே வந்து மனைவிகளை வந்து வாடகைக்கு, அதுவும் சொற்ப பணத்துக்கான வந்து வாடகைக்கு வந்து விடக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறாங்கன்றது தான் ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன் இந்த இடத்துல சொற்ப பணம்னு சொல்கிறேன்னா, இந்த ஒரு அடிப்படை அந்த பொருளாதாரம் கூட அவங்கள்ட்ட இல்லையே. ஒரு 150 ரூபா 200 ரூபா 500 ரூபா கூட இல்லைன்றதுனால தான் அந்த சொற்ப பணம்னு சொல்கிறேன். ஆடம்பர தேவைக்கு பெரிய தேவைக்கு பண்ணாங்கன்னு சொன்னால் கூட அது தவறு தான். ஆனால் மிக சொற்பமான பணம், தினம் ஒரு 100 ரூபா கூட இல்லை, அதுக்காக வந்து மனைவியே வந்து பாலியல் ரீதியாக வந்து செயல்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்க அப்படின்றது தான் இருக்குது. ஆனால் அந்த அரசு வந்து அதை தடுக்கிறதுக்கான முயற்சி மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக வந்து அதை ஆனாலும் அது பாரம்பரிய முறையில் அந்த பாலியல் அந்த விபச்சாரம் அந்த கிராமங்களில் நடந்துட்டு வருது. ஆந்திராவில் சில கிராமங்களில் அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிராமங்களில் சொல்லி பேரை சொல்லி அதை அசிங்கப்படுத்துறதோ அது நம்ம நோக்கமாக இருக்கக்கூடாது. இந்த விஷயம் நம்ம பேசும்போது யாரையும் அசிங்கப்படுத்தக்கூடாது. அதே சமயத்தில் ஒரு கிராமங்கள் வந்து அழகான கிராமங்கள் இல்லையா, வறுமை இருந்தாலும் கூட அந்த கிராமம் அழகாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியான கிராமங்களில் தொடர்ந்து பாரம்பரியப்படி, பரம்பரைன்னு வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, பாலியல் அந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருக்குது. அதாவது அதெல்லாம் வந்து தொழிலாக அங்கீகரிக்கலை அந்த ஸ்டேட்டில், மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் சரி. ஆனால் ஒரு கிராமங்களில் தொடர்ந்து இது வந்து இந்த கிராமமே இப்படி தான்ப்பா அப்படின்னு அந்த கிராம கட்டுப்பாடு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி வந்து எப்படி வந்து ஒரு தீரன் அதிகாரம் ஒன்றில் வந்து திருட்டு தொழிலையே வந்து பாரம்பரிய தொழிலாக பாரம்பரியங்களா, அந்த மாதிரி தான் வந்து இந்த மாதிரியான பாலியல் செயலும் கூட வந்து ஒரு பாரம்பரியமாக செய்யக்கூடிய கிராமங்கள் இருக்குது. அது வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது. ஒரு கிராமங்கள் தான், அநேக கிராமம், நிறைய கிராமங்கள் இல்லை. ஆனால் நகர்ப்புறன்றது உங்களுக்கு தெரியல, நகர்ப்புறம் எப்பவுமே வந்து அசிங்கமானது தான். நகர்ப்புறன்றது வந்து அழகுன்னு நம்ம சொல்ல முடியாது, அது எந்த நகர்ப்புறமாக இருந்தாலும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து குற்றங்களும் அநீதிகளும் நிறைந்தது நகரங்களில் சொல்ல முடியும். நம்ம கிராமங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, மிக சொற்பமாக இருக்கும். ஆனால் நகரங்களில் வந்து அதனால தான் நகரங்களில் வாழும்போது ரஜினி கூட ஒரு படத்தில் பாடுவார்ல, சிங்காரமா சென்னை அப்படின்னு சொல்லி, கண்ணகி வந்தாலே கண்ணடிக்கிற கூட்டம், மதுரை எரிச்சவளே மனசு மாறி போயிடுவா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு கூட வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் வந்து இருக்குது, சிலது இருக்குது நகர்ப்புறம். இதை வந்து உங்களுக்கு ஊடகங்களை கூட பல மீடியாக்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்டு வந்து இப்போது பெங்களூரில் எடுத்திங்கன்னா கோரமண்டலான்னு ஒரு பகுதி, மெஜஸ்டிக்னு ஒரு பகுதி. ஸோ இங்கெல்லாம் வந்து அந்த எப்படி சோனாகஞ்சு இது ரெட் லைட் ஏரியா இருக்குல்ல, அதே மாதிரி வந்து டெல்லியில் தலைநகரத்துலேயே இருக்குது. எனக்கெல்லாம் ஒரு 18 வயசு இருக்கும்போது டெல்லியில் வந்து ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தேன். அப்போது வந்து அதை சென்னை அப்படியே ஒரு 15 நாள் அங்கே தங்கியிருக்கணும். அப்போ வந்து கால்நடையாக ஒரு தெருவாக சுற்றும் போது ஒரு குறிப்பிட்ட பகுதி வந்து ஒரே பரபரப்பாக இருந்தது. அப்போ வந்து அந்த வீதியில் போகும்போது அப்போ இது என்னங்கன்னு கேட்டதுக்கு, இது வந்து அந்த பகுதி பேர் கூட சொல்லலாம், பிபி ரோடு சொல்லுவாங்க. அந்த டெல்லியில் இருக்கிற பகுதி, அங்கே வந்து விபச்சாரம் வந்து நான் அந்த சாலையை வந்து பிரதான சாலை இத்தனைக்கும், சின்ன இது குறுகியான சாலையெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய சாலையாக தான் இருக்கும். அந்த சாலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து மாடியில் வந்து பெண்கள் நின்றுட்டுருப்பாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தா ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இருக்கும். அதுதான் மகாநதி படத்தில் வந்து ரொம்ப நல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விருப்பப்பட்டு செய்யக்கூடிய தொழில் கிடையாது அது.
நான் சொல்கிற மாதிரி அடிப்படை கல்வியும் பொருளாதாரமும் இல்லாதனால தான் இந்த பாலியல் ரீதியான இந்த விஷயம் நடக்குது. சார், இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க விருப்பப்படாம போறவங்க, அதாவது பொருளாதாரம் காரணமாக, கல்வி இல்லாததன் காரணமாக போறாங்க அப்படின்னு நீங்க ஒரு கருத்து சொல்றீங்க. ஆனா இதுல விருப்பப்பட்டு போறவங்களும் இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்ப டார்க் சைடு என்னன்னா, கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்தி போக வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை, இதில் வந்து ஒரு விஷயம் சித்தார்த், ஒரு பெண் தாய் தகப்பன் இல்லாத ஒரு பெண் இருந்தான்னு வச்சுக்கலேன், அவங்க வந்து எளிதாக வந்து இந்த தொழிலுக்கு வந்து ஈடுபடுத்துகிறாங்க. நீங்கள் சொல்லலாம் சில குடும்பங்களில் தாயே இந்த தொழிலில் ஈடுபடுத்துகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட்டு ரேர், சரிங்களா? இங்கே வந்து தாய் இல்லாத பெண்கள் வந்து, தகப்பன் இல்லாத தாய் இல்லாத பெண்கள் வந்து எளிதாக இதில் வந்து மடைமாற்றம் செஞ்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு கல்வியும் பொருளாதாரமும் இல்லைன்னு சொன்னால் இதை ஈடுபடுத்துறதுக்கே ஒரு கூட்டம் இருக்கும், சரிங்களா? ஒரு கட்டத்தில் வந்து பாருன்னா நம்மளால் செயல்பட முடியல, ஏன்னா அடிப்படை கல்வியும் கிடையாது, ஒரு வேலைக்கு போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை என்னென்னா அந்த மாதிரி போகக்கூடிய வந்து நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, அதில் வந்து நான் சொல்கிறேன், இங்கே தன்னுடைய பொருளாதார தேவைக்காக, பசிக்காக அல்லது பொருளாதார தேவைக்காக விபச்சாரத்தில் ஈடுபடுறதுன்னு ஒன்று இருக்குது. உடல் இச்சைக்காக விபச்சாரத்தில் ஈடுபடுறதுன்னு ஒன்று இருக்குது. உடல் இச்சைக்காக, அதாவது பல ஆண்களோட வந்து உறவு தேவை என்பதற்காகவோ அல்லது வந்து அதாவது கேட்டால் வந்து தனக்கான அந்த என்ன சொல்ல அந்த தேவைகள் பூர்த்தி ஆகலைன்ற அந்த பட்சத்தில் போகக்கூடியதுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நான் சொல்கிறது உடல் ரீதியான தேவை. உடல் ரீதியான தேவை வந்து நமக்கு வந்து கிடைக்காத போது அல்லது வந்து வேறு வந்து சொல்லலாம் பல பரிமாணங்கள், வேறு சில பரிமாணங்களுக்காக வந்து உடல் தேவைக்காக இச்சைக்காக போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம வந்து அதை தவறுன்னு சொல்ல முடியாது, அது குற்றம்னு சொல்லணும். அது குற்றம். அது ஏன்னா பிடிக்கலைன்னா, ஏன் அது குற்றம்னு சொல்லணும்னா, பிடிக்கலைன்னா அந்த மன வாழ்க்கையிலேருந்து வெளியேறி விவாகரத்து வாங்கி இன்னொரு மன வாழ்க்கையில் ஈடுபடுத்திக்கலாம். ஆனால் ஒரு மேரேஜ் சிஸ்டத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு அங்கே கணவன் இல்லாத போது இன்னொரு உடல் தேவைக்கு இன்னொரு ஆணோட போயிட்டு புழங்கிறது ஒன்று இருக்குல்ல, அது ஆண்கள் செய்தாலும் தவறு. ஆமாம், அதுதான் நம்ம வந்து பொம்பளை பொறிக்கன்னு சொல்கிறோம், அது பெண்களை வந்து ஆம்பளை பொறிக்கன்னு சொல்கிறோம். சரியா? சொல்கிறேன். நீ பாவம், உங்களுக்கு எதுக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறேன். அப்போது இது வந்து அதனால தான் அது குற்றம் சொல்கிறது. இப்போ உங்களுக்கு மன வாழ்க்கையில் வந்து ஒருத்தன் வந்து உங்களுக்கு கம்பேனியனாக இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போது வெளியேறலாம், தப்பே கிடையாது. அதுக்கு தானே அந்த விவாகரத்துன்ற அந்த அந்த முறையே அதனால தானே கொண்டு வருது. திருமண முறைன்னு ஒன்று இருந்தால் விவாகரத்து முறைன்னு ஒன்று இருக்குது. அதை முறையாக செஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் ஒரு பக்கம் மன வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் தன்னுடைய உடல் தேவைக்கு இன்னொருத்தரை போய் பார்க்கறதுன்றது வந்து அது ஆண் செய்தாலும் தவறு, பெண் செய்தாலும் தவறு. அந்த மேரேஜ் சிஸ்டத்தை வந்து நீங்கள் வெளியே வந்து இன்னொரு மேரேஜ் சிஸ்டத்தை உருவாக்கி பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து அப்படியே இன்னொரு இடத்துல தாவறது, இன்னொரு இடத்துல அப்படியே வந்து போகும்போது அது வந்து குற்றம். அதனால தான் அதை நம்ம குற்றம் சொல்கிறது. ஆனால் இது அப்படி கிடையாது. இந்த பெண்கள் வந்து சாலையில் நின்று மெஜஸ்டிக், பெங்களூரில் இருக்க மெஜஸ்டிக் ஏரியாவாக இருக்கட்டும், மும்பையில் இருக்கிற வந்து சில பகுதிகள், அதுக்கு வந்து கல்கட்டாவில் சோனாகஞ்சியாக இருக்கட்டும், இன்னும் டெல்லியில் பிபி ரோடாக இருக்கட்டும், இப்படி எங்கே இருந்தாலும் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாலைகளில் நின்று தான் வந்து இவங்க வந்து கேட்குறாங்க. அதான் இவங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் ரீதியாக வந்து ஆஃபர் அதான் வேணுமான்னு கேட்குறாங்க. அது அங்கே போய் பேசக்கூடியது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இதுக்குன்னு நீங்கள் போகாதீங்க, பெங்களூர் மெஜஸ்டிக் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு போகாதீங்க, கோரமண்டலம் எங்கே இருக்குன்னா போகாதீங்க, சரிங்களா? எதுக்காக சொல்கிறேன்னா, அங்கே நடக்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்க நிற்பாங்க, இவங்க தேவையானவங்க அவங்கக்கிட்ட போவாங்க. ஆண்கள் போய் பேசலாம். நானே பார்த்துருக்குறேன், பல இடங்களில் பார்த்துட்டீங்கன்னா எதுக்கு போனீங்கன்னு கேட்காதீங்க. நான் வந்து அதுக்காக போகல, போனோம்னா நான் போனேன்னு சொல்லிவிடுவேன். இல்லை சொல்லிடுறேன், மனசுக்குள்ள இல்லை நீங்கள் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தோணல, இவர் எல்லா இடத்துக்கும் போயிருக்க, மெஜஸ்டிக் சொல்கிறாரு, மும்பையில் வந்து இருக்கிற ரெட் லைட் ஏரியாவை சொல்கிறாரு, எங்கே சோனாகஞ்சி சொல்கிறாரு, பார்த்தீங்களா சார்? அப்படி இல்லை சோனாகஞ்சி சொல்கிறார், இப்படி பல ஏரியா இவர் சொல்கிறாரு அப்படின்னு உங்களுக்கு தோணல. நான் சொல்ல வர்றது என்னென்னா, அந்த பகுதிகள்லாம் தெரியும். அதுவும் நான் டெல்லியில் நான் 18 வயசு தான். அப்போ என்ன மாதிரி வயசு பாருங்கள், 18 வயசு அப்போ சரிங்களா, 18 அந்த ஏஜில் வந்து நான் டெல்லியில் ஒரு ட்ரைனிங்காக போயிருந்தபோது, அப்போ அங்கே வந்து அந்த தெருவிலே நான் வந்து ஒரு 15 நாள் இருக்கும்போது
தெரு தெருவாக சுற்றிட்டு வரதான் ஈவினிங்கில் டைம் பாஸ் ஆகணும் இல்லையா, அப்போ சுற்றிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீதியாகவும் நான் போய் பார்த்துருக்குறேன். அப்போல்லாம் அப்போ அம்மா பிள்ளை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறோம். அப்போ கல்யாணம் ஆகாதனால அம்மா பிள்ளைன்னும் போது பார்த்திங்கன்னா அம்மா சொல்லி கொடுத்த அந்த ஒழுக்கெல்லாம் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் இது மனசு தடுமாறாலும் மூளை வந்து தடுக்கும். மனசு தடுமாறும் தான், எல்லாருக்கும் தடுமாறும் தானே, நானும் மனுஷன் தானே, ஆம்பளை தானே. ஆனால் அம்மா சொன்ன அந்த அட்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெத்தியில் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அம்மா பேசுகிற மாதிரியே இருக்கும். 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தால் கூட அந்த 18 வயசுலேயே எனக்கு. ஸோ அதனால் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து வேஸ்ட்டாக இருந்திருக்கனால நான் தெரியுதில்ல. ஆனால் வந்து அதனால் நம்ம கண்ட்ரோலாக இருந்துட்டோம். அப்போவே அந்த 18 வயசுலேயே கண்ட்ரோலும் போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அந்த கண்ட்ரோல் வந்து மிகுதியாகவே இருக்குது. சொல்கிறேன் நான் இப்போ தற்பெருமைக்காக சொல்கிறேன். அதனால் வந்து அங்கே தான். ஆனால் அதே காட்சி நான் பார்த்துருக்கேன். வந்து ஆண்கள் போய் பேசுவாங்க அந்த பெண்கள்கிட்ட. அதுவும் புள்ள வயசாக இருக்கும், அது குழந்தை வயசு, சின்ன பொண்ணு, அதாவது ஒரு 20 வயசுக்குள்ளே தான் அந்த பொண்ணுக்கே இருக்கும். ஆனால் போய் பேசுகிறவனுக்கு பார்த்திங்கன்னா 40 வயசு இருக்கும். ரொம்ப கொடுமையான இது. பொதுவாகவே நான் சொல்கிறேன் சித்தார்த், இந்த விபச்சாரம் என்பது இந்த பணத்துக்காக விபச்சாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் மனசு வந்து பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியல. மனசு வந்து பண்ணுறதுக்காக ஒரு அருவருப்பு இருக்க தானே செய்யும். அது தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த எய்ட்ஸு ஒன்று வந்த பிறகு கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இந்த எய்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தால், எய்ட்ஸ்ன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னும் விபச்சாரம் பெருகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விபச்சாரத்தை பணத்துக்காக ஈடுபடுறாங்களே, விபச்சாரத்துக்கு உடல் இச்சைக்கு விடுங்க, அது வந்து குப்பைகள். அந்த குப்பைகள் வந்து நம்ம வந்து அது குற்றம், அது அவ்வளோதான். ஆனால் இது வந்து ஒரு தவறு தான். இந்த தவறு பண்ணக்கூடிய வந்து ஒரு அருவருப்பு வந்து கண்டிப்பாக இல்லாமலாம் இருக்காது. மன விருப்பமே இல்லாமல் அது வந்து மன விருப்பத்தோடு பண்ணக்கூடியது. இது பாலியல் குற்றம்ன்றது மன விருப்பத்தோடு பண்ணுறது. இது வந்து மன விருப்பம் இல்லாமல் பண தேவைக்காக பண்ணும்போது ஒரு அருவருப்பு இருக்க தானே செய்யும். அதை தாண்டி உடலில் வியாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே. யார் தெரிஞ்சே உடலில் வியாதியை ஏற்றுப்பாங்க? எத்தனை பேர் வந்து இங்கே அருவி படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் அருண் பிரபு. அதெல்லாம் ஒரு காவியம். அதெல்லாம் அருவி படம்லாம் வந்து ஒரு பாடம். அது படம் கிடையாது, பாடம். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு அருவருப்பாக வந்து ஒரு தொழில் வந்து விரும்பி செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இது காலப்போக்கில் இன்னும் காலம் மாற அடிப்படை கல்வியெல்லாம் வந்து கொடுத்தாக்கா, பொருளாதாரத்தில் மேம்பட்டு வந்துட்டாங்கன்னா இந்த தொழிலை பண்ண மாட்டாங்க. நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். காலம் மாறும்போது இந்த விபச்சாரன்றது வந்து இந்த தொழில்ன்றது வந்து ஒரு அந்த வார்த்தையே இல்லாமல் போய் இந்த விபச்சாரன்றதே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தான் இந்த இடத்துல வந்து நீ குற்றவாளியா நான் குற்றவாளியான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல 2 பேரும் சேர்ந்து செய்கிறது தான், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கிறது தான் விபச்சாரம். அங்கே பண ஆதாயம், இங்கே சுக ஆதாயம் இல்லையா, ரெண்டும் சேர்ந்தான். ஒரு கட்டத்தில் நான் இன்னும் ஒரு படி மேலேயே சொல்வேன். ஆனால் பயங்கரமாக கோவம் வரும் ஆம்பளைங்களுக்கெல்லாம். என்னென்னா, ஒரு பொருளை வாங்கிறதுக்கு தயார் இல்லைன்னா அதை வந்து விற்கிறதுக்கு தயாராவாங்களா யாராச்சும்? ஒரு பொருளை வாங்கிறதுக்கே ஆள் இல்லைன்னா என்ன சார் ஆகுது? அந்த பொருள் என்ன ஆகும்? அவ்வளோதான். இப்போது இந்த குறிப்பிட்ட பொருள் வந்து இன்னிலேருந்து நம்ம வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆட்சி மாற்றமே ஏற்படுதுன்னு வச்சுங்களேன். இனிமேல் நீங்கள் சுக்கா ரொட்டி தான் தின்னணும் அப்படின்னு வந்து, இப்போ நாளைக்கே வந்து பிஜேபி ஆட்சிக்கு வருதுன்னு வச்சுங்களேன். இனிமேல் நீங்கள் வந்து அரிசி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நீங்கள் சுக்கா ரொட்டி தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம கடையில் போய் அரிசி வாங்க மாட்டோம் இல்லையா? அரிசி வாங்க மாட்டோம். அப்போ வந்து விற்கிறதுக்கு அரிசி கடைக்காரன் வாங்கி வைக்க மாட்டான் இல்லையா? இதானே உண்மை இல்லையா? எங்கே தேவையோ அங்கே போயிடும். அது மாதிரி பொருளை இங்கே வந்து விபச்சாரத்தை வந்து சுகாதாரத்துக்காக வாங்கிறதுக்கு தயாராக இருக்கிறான் உடலை, அவங்க விற்கிறாங்க. வாங்கிறது நின்றுச்சுன்னா விற்கிறதும் நின்று போயிடும் இல்லையா? அப்படி தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஆனால் பொதுவாக வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நகரங்களில் வந்து கிராமங்கள் ஓரளவுக்கு இப்போது பரவாயில்ல, முன்னோட கொஞ்சம் முன்னேறி வந்துட்டுருக்கு. நகரங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த விபச்சாரன்றது நகரங்களில் தான் பெரும்பாலும் இருக்குது. நம்ம ரோட்டில் விபச்சாரம் பண்ணுறவங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் எலைட்லாம் இருக்குல்ல, ஹோட்டலில், லாட்ஜில்,
அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு தானே இருக்குது. நம்ம ரோட்டில் நிற்கிற ஏழைங்க அதுலேயும் கூட ஏழைகள் இருக்காங்கல்ல, ஏற்றத்தாழ்வு. அதுலேயும் ஏழை பணக்காரன் விபச்சாரம் பண்ணுறதுலேயே ஏழை பணக்காரன் அவங்க ரோட்டில் நின்று பண்ணுறாங்க, நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இதே வந்து மாட மாளிகையில் பண்ணுறான் இல்லை, வந்து இந்த காரில் ரன்னிங்கில் பண்ணுறான், எவ்வளோ பலவிதமான விபச்சாரங்கள் இருக்குது தானே செய்யுது. ஒட்டுமொத்தமாக வந்து இங்கே வந்து விபச்சாரம் வந்து ஆண் பெண் இரண்டு பாலினமும் சேர்ந்து தான் இந்த விபச்சாரமே நடக்குது. நாம் ஈஸியாக சொல்லும் போது ஒழிக்கணும்னு நினச்சா அவங்க 2 பேரும் நினச்சாதான் முடியும். 2 பேரும் நினச்சா இல்லை, முதல்ல இவன் நினச்சாலே போதும். வாங்குறதுக்கு தயாரில்லை. ஆமாம், வாங்குறதுக்கு தயாரில்லைன்னா இங்கே பல பேர் இருக்கிறான். இங்கே வந்து மனைவி கிட்ட வந்து கேட்டு பெற முடியாத ஒரு சுகத்தை என்ன செய்கிறான், ஒரு விபச்சாரிக்கிட்ட போனால் அதை வாங்கிட முடியும்னு நினைக்கிறான். இதுதான் அது நடக்குது ஒன்று. அதே சமயத்தில் இன்னொன்று கூட இருக்குது. எப்படி வந்து பெண்கள் எப்படி வந்து இந்த சைடில் சொல்கிறேன் இல்லையா, பாலியல் குற்றத்தை, அதுமாதிரி ஆண்கள் கூட வந்து ஒரு பாலியல் குற்றம் தான் இது. மனைவி இருக்கும்போது பல பெண்கள்கிட்ட போய் தொடர்பு வச்சுக்கிறது, இல்லை வந்து எதிர் வீட்டில் சிக்னல் கொடுக்குறது, 3வது வீட்டில் வந்து நோண்டுறது, இப்படிலாம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் வந்து பாலியல் குற்றம் தான். எப்படி பெண்கள் செய்கிறாங்களோ அதெல்லாம் பாலியல் குற்றங்கள் தான். பாலியல் தவறு என்பது வந்து மனைவி கிட்ட இல்லாத ஒரு சுகத்தை வந்து விபச்சாரிகிட்ட காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அது பாலியல் தவறு, அது குற்றம் கிடையாது. அது வந்து செய்யக்கூடாது. இந்த சைடில் பாலியல் குற்றத்தை வந்து ஈடுபடக்கூடியவங்க ஆணும் இருக்காங்க, பெண்ணும் இருக்காங்க. அதாவது கணவனும் இருக்காங்க, மனைவியும் இருக்கிறாங்க. சரிங்களா, அது பாலியல் குற்றம். அது உடல் தேவைக்காக தான். கிடைக்கலன்னா நீங்கள் முறையாக விவாகரத்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேற ஒரு மனம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இருக்கிறத வச்சு சொல்லுவாங்க இல்லையா, இருக்கிறது நமக்கு வாச்சது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று விவாகரத்து பண்ணிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம், அல்லது இல்லை எனக்கு வந்து வாய்ப்பு இல்லை, இனிமேல் நம்ம வயசாக ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதுதான். நம்ம கிடைச்ச வரைக்கும் அப்படின்றது அப்படி போயிடணும். அதுக்காக வந்து மேரேஜ் சிஸ்டத்தை உடையக்கூடாதுன்றது என்னுடைய நம்பிக்கை. சரிங்களா. இன்னொன்று வந்து என்னென்னா, இந்த சைடில் வந்து கேட்டால் தேவைக்காக பண்ணுறது. சில தேவைகள் மனைவிக்கிட்ட கிடைக்கல, அப்போ போய் விபச்சாரத்தை காசு கொடுத்து வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறான்ல, அப்போது அந்த இடத்துல வந்து அது வந்து ஒரு தவறாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த தவறு நடக்காமல் இருக்கணும்னா 2 தரப்புலையும் அது தயாராகனா, குறிப்பாக ஆண்கள் தரப்பில் வாங்கிறதுக்கு தயாராகனா விற்கிறதுக்கு தயார் இல்லாமல் விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். இது என்னுடைய பார்வை. சரி சார், எல்லா இடத்தையும் சொல்லிட்டீங்க, ஆனால் தமிழ்நாட்டு விட்டீங்களே. தமிழ்நாட்டையும் இருக்கும் மாட மாளிகை எங்கேயாவது ரகசியமாக நடக்கும் தானே, நடந்துதான் தமிழ்நாட்டில். அதுக்காக நான் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லை நான் சொன்னேன். தமிழ்நாட்டிலையும் நடக்க தான் செய்யுது, இங்கே ஒரு இடத்துல இருக்க தான் செய்யுது. நான் சொல்கிறேன் சித்தார்த், பாரபட்சம்லாம் கிடையாது. அது பெங்களூர் சொல்லிட்டீங்க, ஒரு மெஜஸ்டிக் ஏரியா சொல்லிட்டீங்க, கோரமண்டலம் சொல்லிட்டீங்க, மும்பை சொல்லிட்டீங்க, டெல்லி சொல்லிட்டீங்க, கல்கட்டா சொல்லிட்டீங்க. அப்படின்றது சென்னையிலையும் பெரும்பாலான நான் பார்க்குறேன். மாட மாளிகையில் பங்களாக்குள்ளே நடக்கிற விபச்சாரங்கள் நமக்கு தெரியல, கண்ணுக்கு தெரியல. ஆனால் சாலையில் நடக்கிறத நான் பார்க்குறேன். நான் கடந்த ஒரு 30 ஆண்டு காலமாக நான் வந்து பயணிக்கும் போது, 30 ஆண்டுகள் நான் சொல்கிறது வயது வந்த பிறகு சொல்கிறேன், இந்த டீனேஜெல்லாம் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஒரு 30 ஆண்டு காலம் நம்ம வந்து சாலையில் வந்து அது பஸ்ஸில் போகும்போது பார்த்துருக்கேன், காரில் போகும்போது பார்த்துருக்குறேன். பெரும்பாலான டோல்கேட்டுகளில் வந்து நடக்குது. தமிழ்நாட்டில் டோல்கேட் ஏரியாக்கள் பல ஏரியாக்கள் இருக்குது, விபச்சாரம் நடக்குது. இப்போவும் சொல்கிறேன், இப்போ தான் டோல் கட்டுறது இப்போ தானே. ஆனால் வந்து பெரும்பாலும் வந்து பேருந்து நிலையம் இருக்குல்ல, பஸ் நிலையம் இருக்குல்ல, அங்கே வந்து விபச்சாரத்துக்கு சாலை விபச்சாரங்கள் நடக்குது. சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்ல முடியும். குறிப்பிட்ட சில இடங்களில் வந்து சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய டோல்கேட்டாக இருக்கட்டும், கோயம்பேடு பேருந்து நிலையம். இப்போ நீங்கள் மெஜஸ்டிக், பெங்களூர் மெஜஸ்டிக் சொன்னீங்கன்னா சென்னையில் வந்து கோயம்பேடு சொல்ல முடியும். சரிங்களா. இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் சொல்லி நீங்கள்லாம் போய் போகிறதுக்காக சொல்ல, இந்த வீடியோ பார்க்குறோம் சொல்ல. ஆனால் இங்கெல்லாம் நடக்குதுன்னு சொல்லணும். நீங்கள் கேட்டதான் சொல்ல, ஐயோ தமிழ்நாட்டை சொல்ல மாட்டீங்களே. தமிழ்நாட்டிலையும் நடக்குது, டெல்லி தலைநகரத்துலேயும் நடக்குது இல்லை. அதனால் வந்து கிராமங்கள்லேயும் நடக்குது, உத்தரப்பிரதேசம் நடக்குது, மத்திய பிரதேசம் நடக்குதுன்னு சொல்கிறேன். பாரபட்சம்லாம் கிடையாது. நீங்கள் உடனே அப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, என்ன இந்த தமிழ்நாட்டை சொல்ல மாட்டீங்க. தமிழ்நாட்டில் இது பக்கத்தில் தான் இருக்குது கோயம்பேடு. உடனே கிளம்பிடாதீங்க. நான் சார் போகிறேன் சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டிலே நடக்குது. பெரும்பாலான டோல்கேட்டில் வந்து இந்த விபச்சாரன்றது நடக்குது. அப்போ இது எப்படி மாறணும்னு கேளுங்க சார். அதுதான் சார் கேள்வி. அதை பற்றி யோசிக்கணும். இப்போ இது மாறணும்னு சொன்னால் அடிப்படை தேவை என்ன?
அடிப்படை தேவை பொருளாதாரம் தேவை. அப்போ பொருளாதாரம் கிடைக்கணும்னா என்ன வேணும்? வேலை கிடைக்கணும். வேலை கிடைக்கணும்னா என்ன தேவை? கல்வி தேவை. இதுதான் தேவை. இது இருந்ததுன்னா படிப்படியாக வந்து மாற்றிடலாம். முதல்ல அடிப்படையில் அவங்களுக்கு புரிதல் என்னென்னா, விபச்சாரம் பண்ணுறது மூலமாக அவங்கள ஆயுட்காலம் குறைவு. ஏன்னா எப்படியும் ஒரு மனிதன்கிட்ட இருந்து இன்னொரு மனிதன் புழங்கும் போது வியாதிகள் பரிமாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. அதுவும் பல பேர்கிட்ட புழங்கும் போது கண்டிப்பாக எய்ட்ஸ்ன்றதுக்கெல்லாம் வந்து பிரதானமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து புரிய வச்சு அவங்கள வந்து வேறு தொழிலில் வந்து ஈடுபடுத்தணும். பாலியல் என்பது தொழிலே கிடையாது, இது வந்து ஒரு தவறான நடவடிக்கைன்றதை சொல்லி அதை மாற்றுற முயற்சியில் இருக்கணும். அது வந்து பெரிய மிஷனரி வேலை செய்யணும் அதுக்கு, புரியுங்களா? இப்போ வந்து பெரும்பாலும் கேட்டால் வந்து எப்படி மூக்கை பொத்திட்டு போகிற மாதிரி, ஒன்று அதை பற்றி பிடிக்காதவன் என்ன செய்கிறான், எப்படி ரோட்டில் போகும்போது மூக்கை பொத்திட்டு போயிடுறான், புரியுங்களா? சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு நம்ம கால் சுட்டுச்சுன்னா கூட என்ன செய்யணும் கேட்டால், ஐயோ இவ்வளோ சூடாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் சாக்கடையில் போய் கால் வைக்கிறோம்ல, சாலையில் கால் சுடுதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் என்ன செய்யணும், அப்பா ஈரமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் என்ன செய்யணும், சாக்கடையில் போய் கால் வைப்போம். இப்போ சபரிமலைக்கு போகும்போது சின்ன உதாரணம் சொல்ல பாருங்க, சபரிமலைக்கு போகும்போது வெறும் காலில் நடந்து போகும்போது, பெரிய பாதையை நடந்து போகும்போது கால் பயங்கரமாக சுடும், அந்த மண்ணே கொதிக்கும் சாலையில். அப்போ என்ன செய்வோம் தெரியுமா, நாங்கள் என்ன செய்யணும் கேட்டால், அந்த சாலை ஓரத்தில் வந்து யானை சாணம் போட்டிருக்கோம். யானை சாணம் ஒரு மணி செய்யணும் கேட்டால், கால் கொதிக்குதுன்னு சொல்லிட்டு என்ன செய்யணும்னா அந்த யானையோட சாணத்தை போய் மிதிப்போம். அது ஒரு ஈரமாக இருக்கும் அது, சரிங்களா? அந்த சாணத்தை போயிட்டு மிதிப்போம். அப்பா கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து சாணம்ன்றது அசிங்கம் தானே, இந்த சாணமாக இருந்தாலும், ஆனால் போய் மிதிப்போம் அந்த டைமில் ரிலீஃப்காக. அப்படி தான் பல ஆண்கள் வந்து என்ன செய்கிறோம் கேட்டால், மனைவி கிட்ட கிடைக்காத சுகம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போய் காசு கொடுத்து போய் விபச்சாரம் பண்ணுற பெண்கிட்ட போயிட்டு அவங்க போய் அவங்களையும் கெடுத்து, இவங்ககிட்ட இருக்கிற நோயை அங்கே கொடுத்து, அங்கே இருக்கிற நோயை இங்கே வாங்கி, இப்படி நிறைய நடக்குது. அதனால் இளைஞர்கள் வந்து மாறணும். இளைஞர்கள் இதில் ஈடுபடுகிற இளைஞர்கள் மட்டுமே கிடையாது, எந்த வயதினரும் இந்த பாலியல் அந்த தவறை தொழில் சொல்லக்கூடாது, பாலியல் தவறை வந்து செய்யக்கூடாதுன்றது தான் நம்ம நோக்கம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார். நன்றி சார்.